காது அரிக்குது, காதுக்குள்ள இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, பிளாக் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இஎன்டில பார்த்தா ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனோ இல்ல எதுவும் ப்ராப்ளமே இருக்காது. அப்போ ப்ராப்ளம் எங்க? ஈஸ்டேஷியன் டியூப்னு ஒன்று இருக்கு. நம்மளுடைய காதுக்கும் தொண்டைக்கும் மூக்குக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு டியூப். அதோடைய வேலை என்ன அப்படின்னா ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணி இயரோடைய இன்டர்னல் வென்டிலேஷனை மெயின்டைன் பண்றது. ஸ்டொமக் இன்ஃப்ளமேஷன் எப்படி காதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய ஸ்டொமக், வயிறு, ஃபுட் பைப், ஈசோஃபேகஸ் அதாவது உணவு குழாய், டயஃப்ரம் உதரவிதானம், த்ரோட் தொண்டை, காது, இது எல்லாமே ஒரே கனெக்டிவ் டிஷ்யூ செயின்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டொமக்ல அசிடிட்டி, இன்ஃப்ளமேஷன், பேன்கேஸ்ட்ரைட்டிஸ், ப்ளோட்டிங், ஜிஇஆர்டி, ரீஃப்ளக்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் எண்டோஸ்கோப்பி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த டென்ஷன் டயஃப்ரம்க்கு, த்ரோட்டுக்கு, உங்களுடைய ஸ்கல்லோட பேஸ், மண்டையோடைய பேஸ்க்கு ஈஸ்டேஷியன் டியூபோடைய டிஷ்யூ மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால காதுக்குள்ள இட்சிங், அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், புல்லிங் சென்சேஷன், ரிப்பீட்டட் இயர் டிஸ்கம்ஃபர்ட், பெயின் கூட வரலாம் சம்டைம்ஸ். இஎன்டி ப்ராப்ளம் மாதிரியே ஃபீல் ஆகும், ஆனால் ரூட் காஸ் ஸ்டொமக்கில் இருக்கும். இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது த்ரூ மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரிஃப்ளெக்ட் ஆகும். கனெக்டிவ் டிஷ்யூடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரியை ஒரு இடத்துல இழுத்தா இன்னொரு இடத்துல ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டொமக்கில் இன்ஃப்ளமேஷன், கனெக்டிவ் டிஷ்யூவில் டென்ஷன், அது நெக்கு, ஜா, இயருக்கு ஈஸ்டேஷியன் டியூப் மூலமா டிராவல் ஆகுது. டீஹைட்ரேஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட சேர்ந்துச்சுன்னா, வாட்டர் குறைஞ்சதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூ ட்ரை ஆகும்போது டிஷ்யூ கிளைடு கம்மியாகும், நர்வ் இரிட்டேஷன் அதிகமாகும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டொமக்கோட இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாச்சு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்டொமக்கில் ஆசிட் செக்ரேஷனே அதிகமாக இருக்குன்னா காதில் இருக்கிற சிம்டம்ஸ் அடிக்கடி வரும், அதிகமாக வரும். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காதுக்கு ட்ராப்ஸ் மட்டும் போட்டால் டெம்பரரி ரிலீஃப் தான். பெர்மனண்ட் இல்லை கம்ப்ளீட் கரெக்ஷனுக்கு ஸ்டொமக் இன்ஃப்ளமேஷனை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது, மஸ்குலோஸ்கெலிட்டல் சைடில் ப்ரீத்திங், டயஃப்ரமோடைய மூமெண்ட் பேட்டர்ன்ஸு, டயஃப்ரமோடைய கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணணும். நெக்குடைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் ஒர்க் கொடுக்கணும். ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கணும். போஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்குரிய கரெக்டிவ் எக்ஸசைசஸ் போகணும்.